ஒரு நாள் விடிய காலையில சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே துணி எழுந்துச்சுட்டா. துணி அவருடைய ஆட்டோவை சுத்தமா தொடச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அவங்க அம்மா கிட்ட புஜ்ஜி வந்தா. அம்மா, சீக்கிரமாவே எழுந்துச்சிட்டியா? துணி சிரிச்சுக்கிட்டே, ஆமாமா, நாள் தொடங்குதுன்னா நாமளும் நம்மளுடைய வேலையை தொடங்கணும் இல்லையா? போய் குளிச்சு முடிச்சுட்டு வா, உப்மா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போ. புஜியும் சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆனா துணியோட மனசுல பயங்கரமான கவலை. புஜியோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி தேதி பக்கத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கையில ₹1 இல்ல. நாள் பூரா ஆட்டோ ஓட்டினாலும் வர பணம் வீட்டு செலவுக்கே சரியா போய்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி தயாராகி வெளியில வந்தா. அவங்க அம்மா கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னா. அம்மா, நேத்து எங்க ஸ்கூல்ல எங்க பிரின்சிபல் மஹி மேடம் இருக்காங்கல்ல, இது வரைக்கும் ஃபீஸ் கட்டாதவங்க எல்லாரையுமே வர சொல்லி சொன்னாங்க. அதுல என்னோட பேரும் இருந்துச்சுமா. ஃபீஸ் கட்ட நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, ஃபீஸ் எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் துணியோட தலையில இடிய வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பொண்ணு கஷ்டப்பட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி அது எதையுமே முகத்துல காட்டிக்காம, நீ ஒன்றும் கவலைப்படாத புஜ்ஜி, அம்மா இருக்கேன்ல, நான் ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுறேன், நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். புஜ்ஜி அம்மா சொன்னதை கேட்டு ரொம்பவும் தைரியமா, சரிம்மா அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. துணியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. இந்த கடவுளையே எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான், என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி துணி ரொம்ப கவலைப்பட்டா. அன்னைக்கு நாள் பூரா பைத்தியக்காரி மாதிரி ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சா. மழை வெயில் எதுவுமே பார்க்கல. சொல்லப்போனா மதிய நேரம் சாப்பாடு கூட சாப்பிடாம துணி ஆட்டோ ஓட்டிக்கிட்டே தான் இருந்தா. அப்பதான் சோட்டுக்கிளி துணியோட கஷ்டம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு சொன்னதை விட ₹10 அதிகமாவே கொடுத்துச்சு. இங்க பாருங்க, ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்க, வெயில ரொம்ப தான் கஷ்டப்படுறீங்க, இந்த பணத்துல போய் முதல்ல தண்ணி வாங்கி குடிங்க. துணிக்குருவி ரொம்பவும் நன்றியா? ரொம்ப நன்றிங்க, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆட்களால வாழ முடியுது. அன்னைக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு துணி வண்டி ஓட்டினாலும் கூட ஃபீஸுக்கு தேவையான பணம் கிடைக்கல. சாயந்தர நேரம் துணி வீட்டுக்கு வந்தப்போ புஜ்ஜியோட முகம் வாடி போயிருந்துச்சு. அன்னைக்கு பிரின்சிபல் மஹி அவளை கூப்பிட்டு, நாளைக்கு ஃபீஸ் கட்டலனா அதுக்கப்புறம் எக்ஸாம்ல உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா, எங்க பிரின்சிபல் மேடம் எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு என்ன கூப்பிட்டு திட்டினாங்க. ஃபீஸ் கட்டலனா நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பரீட்சை எழுத அனுமதி கொடுக்க மாட்டாங்களாம். ஐயோ புஜ்ஜி, அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்களா? நீ ஒன்றும் நினைக்காத, இன்னைக்கு ராத்திரி முழுக்க இருக்குல்ல, அம்மா எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன். நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஃபீஸை கட்டிடலாம். துணிக்குருவிக்கு அன்னைக்கு ராத்திரி தூங்க வரல. ஃபீஸ் கட்ட என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவ வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வீடு அவங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து வந்தது. அந்த வீட்டை விற்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் அவளுக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆனா தன் பொண்ணோட எதிர்காலத்துக்கு முன்னாடி அந்த வீடு அவளுக்கு பெருசா ஒன்றும் தெரியல. அடுத்த நாள் காலையில துணிக்குருவி அந்த ஊர்ல வட்டி வியாபாரம் செய்யற சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போச்சு. சிச்சு காக்கா ரொம்ப புத்திசாலி, ஆனா கெட்ட எண்ணம் இருக்கிறவ. சிச்சு அக்கா, ஒரு உதவி வேணும். என்ன துணி, காலையில வந்திருக்க, கடன் வேணுமா? இப்ப என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையே. அப்போ துணிக்குருவி சிச்சு கிட்ட, கடன் கேட்டு வரலக்கா, என் வீட்டை விற்கலான்னு இருக்கேன், அதான் சொன்னா நீ வாங்குவியோ என்னவோன்னு. அதை கேட்டதுமே சிச்சு காக்காவோட மனசுல ஒரே சந்தோஷம். ரொம்ப நாளா அந்த வீடு மேல அவளுக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு. ஓஹோ, அப்படியா, வீடு விற்க போறியா? அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு உனக்கு? அது என்னோட பொண்ணு புஜ்ஜியோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாகணும், அதுக்குதான். அப்பதான் உள்ள இருந்து மிமி காக்கா வெளியில வந்துச்சு. ஐயோ பாவம், பொண்ணோட படிப்புக்காக வீடு விற்க வந்திருக்கா. சிச்சோ, நியாயமான விலைக்கு அந்த வீட்டை வாங்க. சிச்சு காக்கா புருஷனை முறைச்சுக்கிட்டே, நீங்க சும்மா இருங்க, பாவம் பாத்துக்கிட்டு. இங்க பாரு டோனி, அது பழைய வீடு, அதிகமா பணம் வராது, ₹10,000 மட்டும் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல ₹1 கூட கொடுக்க முடியாது. அந்த பணம் ரொம்ப கம்மின்னு துணிக்கு நல்லா தெரியும். ஆனா வேற வழி இல்ல. கண்ணுல கண்ணீரோட மனசுல பாரத்தோட சிச்சு காக்கா கொடுத்த ₹10,000 வாங்கிக்கிட்டு அந்த வீட்டை அவளுக்கு வித்துட்டு வந்துட்டா. இப்ப அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல. துணி அங்கிருந்து நேரா புஜ்ஜியோட ஸ்கூலுக்கு போய் பிரின்சிபல் கிட்ட புஜ்ஜிக்கான ஃபீஸ் பணத்தை கட்டுனா. அப்போ மஹிகளுக்கு துணி கிட்ட, யார் வேணும்? வணக்கம் மேடம், நான் புஜ்ஜியோட அம்மா, புஜ்ஜிக்கு ஃபீஸ் கொடுக்க வந்திருக்கேன்.
மகிக்கழக ஃபீஸ வாங்கிக்கிட்டு ரசீது எழுதி கொடுத்துச்சு. துணியோட முகத்தை கூட அவ நிமிந்து பார்க்கல. ஃபீஸ கட்டிட்டீங்கல்ல, இனி புஜ்ஜி எக்ஸாம் எழுதலாம். சரி, நீங்க கிளம்புங்க. துணிக்கு ஒரு பக்கம் புஜ்ஜியோட ஃபீஸ கட்டியாச்சுன்ற சந்தோஷம், ஆனா இன்னொரு பக்கம் வீடு இல்லையன்ற கவலை. ரெண்டும் கலந்து அவ வெளியில வந்தா. சாயந்தர நேரம் புஜ்ஜி சந்தோஷமா ஸ்கூல்ல இருந்து வந்தா. அம்மா, நீ ஃபீஸ் கட்டிட்டியாமேமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா பணம் எங்க இருந்தம்மா கிடைச்சது? துணி நடந்த விஷயத்த சொன்னா. அதை கேட்டதுமே புஜ்ஜியோட முகம் வாடி போச்சு. புஜ்ஜி ரொம்பவும் கவலையா, ஐயோ அம்மா, எனக்காக நம்ம வீட்டை வித்துட்டியாமா? இப்ப நாம எங்கம்மா இருக்க போறோம்? துணி புஜ்ஜிய பக்கத்துல வர சொல்லி அவளை கட்டி பிடிச்சு, இங்க பாரு புஜ்ஜி, வீடு போனா போகுது, இன்னொரு வீடு கட்டிக்கலாம். ஆனா படிப்பு சரியான வயசுல படிக்க வேண்டியது. நீ கவலைப்படாத, நீ நல்லா படி போதும், மத்தது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் துணி குருவி ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஆட்டோவை நிப்பாட்டி அந்த ஆட்டோக்கு மேல ஒரு டென்ட் போட்டா. அந்த டென்ட் பாக்குறதுக்கு ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. அத புஜ்ஜி அப்புறம் துணி 2 பேரும் பார்த்து, பாத்தியா புஜ்ஜி, நம்ம புது வீடு. மழையில வெயில கஷ்டப்படாம நீ உள்ள படுத்துக்கோ, நான் மேல படுத்துக்கிறேன். புஜ்ஜியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவங்க அம்மா அவளுக்காக பண்றது எவ்வளவு பெரிய தியாகங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. அன்னையில இருந்து துணி புஜ்ஜி 2 பேருமே அவங்க ஆட்டோவையே வீடா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. புஜ்ஜி 10வது பரீட்சை நல்லபடியா எழுதினா. புஜ்ஜி நல்ல மார்க் எடுத்தா. அவ ஸ்கூலுக்கே ஃபர்ஸ்ட் வந்தா. அத கேட்டு துணி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. அவ கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சதா அவ நினைச்சா. பாத்தியா புஜ்ஜி, நம்ம கஷ்டத்துக்கான பலன் கிடைச்சிருக்கு. உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேமா. அம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானம்மா. நீ இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த 10வது பரீட்சையை எழுதிருக்க முடியாது. துணிக்கு சந்தோஷமா இருந்தாலும் புஜ்ஜியோட மேல் படிப்புக்கு அடுத்து பணத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற புது யோசனை துணிய ரொம்பவுமே யோசிக்க வச்சுது. ஒரு நாள் மதிய நேரம் ஆகாயத்துல மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சுது. இடி மின்னலோட சேர்த்து பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. துணி ஆட்டோ ஏறதுக்கு யாராவது வருவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தா. அப்ப பக்கத்துல ஒரு பெரிய கார்ல இருந்து லூசி புறா கீழே இறங்குச்சு. லூசி நிறமாச கர்ப்பமா இருந்தா. அவளால வலி தாங்க முடியாம அவ துடிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு அங்க உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. அதை பார்த்து துணி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. உடனே அவளுக்கு உதவி செய்யறதுக்காக ஆட்டோவை எடுத்துக்கிட்டு பக்கத்துல போனா. ஏங்க, என்னாச்சு? ஏதாவது உதவி தேவைப்படுதா? அப்போ லூசி அழுதுகிட்டே, எனக்கு பிரசவ வலி வந்துருச்சு, என் கார் பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்களா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல, வாங்க வந்து ஆட்டோல ஏறுங்க அப்படின்னு சொல்லி துணிக்குருவி கொஞ்சம் கூட யோசிக்காம லூசியை ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு அங்கேயே பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா கூட்டிக்கிட்டு போனா. அப்போ ஹாஸ்பிட்டல்ல குஹுவாத்து அப்படிங்கிற டாக்டர் லூசியை கூட்டிக்கிட்டு ரூம்குள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சு. அந்த காருக்குள்ள இருந்து மகிக்கழகு இறங்கி வந்துச்சு. மகிக்கழகு பதட்டமா டாக்டர் கிட்ட, டாக்டர், லூசி எப்படி இருக்கா? அவ என்னோட மருமக. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க மருமகளும் பேரனும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான். நல்ல வேலையா சரியான நேரத்துக்கு வந்ததுனால காப்பாத்த முடிஞ்சது, இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிட்டு இருக்கும். நல்ல வேலையா இந்த ஆட்டோ பொண்ணு தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு துணிய காட்டினாங்க. அப்போ மகிக்கழகு துணி பக்கத்துல வந்து நின்னு, நீங்க நீங்க புஜ்ஜியோட அம்மா தானே? அப்போ துணி மகிக்கிட்ட, ஆமாங்க. அப்போ மகிக்கழகு துணி கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, உங்க பொண்ணோட ஃபீஸ் கட்ட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்க முன்னாடி நான் ரொம்ப சின்னவளா இப்ப நின்னுக்கிட்டு இருக்கேன். இனி புஜ்ஜியோட படிப்பை பத்தி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. அவ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அத நான் படிக்க வைக்கிறேன். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். நன்றி கடனை ஏத்துக்கோங்க. அத கேட்டு துணிக்குருவிக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. உண்மையாவா மேடம்? அப்படின்னா என் பொண்ணோட கனவு நிறைவேறுமா? நிச்சயமா, இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. அன்னைக்கு சாயந்தர நேரம் துணி ரொம்பவும் சந்தோஷமா ஆட்டோ எடுத்துக்கிட்டு வந்தா. எப்பவும் ஆட்டோ நிப்பாட்டுற அந்த மரத்துக்கு கீழே நிப்பாட்டி இந்த விஷயத்த புஜ்ஜி கிட்ட சொன்னப்போ புஜ்ஜி அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அம்மா, அப்ப நம்ம கஷ்டம் தீந்துருச்சாமா? உன்னோட நல்ல மனசுதாம்மா இன்னைக்கு நம்மள காப்பாத்தி இருக்கு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த அம்மா பொண்ணு 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட படுத்து தூங்குனாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு பெருசா வீடு இல்லைனாலும் கூட அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தைரியம் இருந்துச்சு. எதிர்காலத்தை பத்தி ஒரு தெளிவு இருந்துச்சு.
துணிக்குருவி எப்பவும் போலவே ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சா. புஜ்ஜிக்குருவி எப்பவும் போலவே நல்லபடியா படிக்க போனா. அப்படி அவங்க 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஒரு நாள் காலையில புஜ்ஜி படுக்கையை விட்டு எழுந்திருச்சு தூக்க கலக்கத்தோடையே அவங்க அம்மாவான துணிக்குருவி கிட்ட வந்தா. அம்மா அம்மா, எனக்கு குலாப் ஜாமுன் வேணும்மா. என்ன புஜ்ஜி, காலையில எழுந்திருச்சு முகம் கழுவாம வந்து குலாப் ஜாமுன் கேக்குற? முதல்ல போய் முகத்தை கழுவிட்டு வா. சுட சுட இட்லி பண்ணிருக்கேன், சாப்பிடுவ போ. அம்மா, எனக்கு இட்லியும் வேண்டாம், சட்னியும் வேண்டாம். எனக்கு வாயில போட்ட உடனே கரைஞ்சி போற மாதிரி குலாப் ஜாமுன் தான் வேணும். அம்மா ப்ளீஸ் அம்மா, ஒன்னே ஒண்ணுமா. ஒரே ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டு விடுற பொண்ணா நீ? முதல்ல நான் சொன்னதை செய். காலையில இனிப்பு சாப்பிட்டா பல்லு சொத்தையாயிடும். அட, சொத்தையாச்சுன்னா ஆகட்டும்மா. பல்லு கொட்டி போச்சுன்னா மறுபடியும் புது பல்லு முளைக்கும். ஆனா குலாப் ஜாமுன் சாப்பிடணுங்கிற ஆசை மட்டும் நிறைவேறலனா என் உயிரே போன மாதிரி இருக்கும். உனக்கு உன் பொண்ணோட உயிர் முக்கியமா இல்ல பல்லு முக்கியமா? புஜ்ஜி சொன்னதை கேட்டு துணிக்கு சிரிக்கணுமா அழுவணுமானே தெரியல. இப்படி பேசுறத நிப்பாட்டு. நல்லா பேச மட்டும் கத்துக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த டிஃபனை சாப்பிட்டு மதியம் பார்க்கலாம். மதியம் பார்க்கலான்னா முடியாது, எனக்கு இப்பவே வேணுமா. நீ வாங்கி தரல அப்புறம் என்னோட வழியை நான் பார்த்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. அதுக்கப்புறமா அவ அங்கிருந்து போயிட்டா. துணி அடுத்த வேலைகளை செஞ்சதுல புஜ்ஜி சொன்னதை பெருசா எடுத்துக்கவும் இல்லை. அதே ஊர்ல தான் சிச்சு காக்காவுக்கு ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு. அந்த கடையில நிறைய வகையான ஸ்வீட் இருக்கும். அதை பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கும். துணி என்னைக்காவது புஜ்ஜிக்கு ஸ்வீட் சாப்பிட பணம் கொடுக்கல அப்படின்னா புஜ்ஜி அவங்க அம்மா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்ல வெளியில போய் துணி துவைச்சுக்கிட்டு இருக்கும் போதோ வீட்டுக்குள்ள அவங்க அம்மா எடுத்து வச்ச சில்லற காசை எடுத்துட்டு போய் சிச்சு காக்கா கடையில கொடுத்து அங்க இருக்கிற ஸ்வீட்டுங்களை வாங்கி சாப்பிடுவா. அன்னைக்கும் புஜ்ஜி அதையே தான் பண்ணா. துணிக்குருவி வெளியில போய் துணி துவைச்சுக்கிட்டு இருக்கும் போது சமையல் அறைக்குள்ள போய் அவங்க அம்மா எடுத்து வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு புஜ்ஜி கடைக்கு போயிட்டா. புஜ்ஜி அவளோட மனசுக்குள்ள எங்க அம்மாவுக்கு என் கஷ்டமே புரியாது, அதனாலதான் நான் அவங்க பணத்தை திருட வேண்டியதா போச்சு. என்ன பண்றது, அவங்க வாங்கி கொடுக்கலன்னா திருடணும் இல்ல. ஆனா இது திருட்டு கிடையாது, நான் நினைச்சதை சாப்பிடுறதுக்காக நான் பண்ற போராட்டம் அப்படின்னு அவளை நியாயப்படுத்திக்கிட்டு சிச்சு காக்காவோட ஸ்வீட் கடைக்கே வந்தா. சிச்சு அத்தை, சிச்சு அத்தை, நான் வந்துட்டேன். அப்போ கடையில உக்காந்துக்கிட்டு இருக்கிற சிச்சு புஜ்ஜிய பார்த்து சிரிச்சா. வா புஜ்ஜி, இன்னைக்காவது கடைக்கு உங்க அம்மா அனுப்பி விட்டாளா இல்ல நீ ஏன் ரகசியமா வந்திருக்கியா? அது அது அம்மா வேலையா இருக்காங்களா, அதான் என்ன போய் வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க. சிச்சு காக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா புஜ்ஜியோட அப்பாவித்தனத்தை பார்த்து அவளால எதுவுமே சொல்ல முடியல. சரி சரி புஜ்ஜி, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பாதுஷா செஞ்சு வச்சிருக்க. இப்பதான் சக்கரை பாகல அது நீந்திக்கிட்டு இருக்கு, வேணுமா? பாதுஷா அப்படிங்கிற பேர் கேட்டதுமே புஜ்ஜி கண்ணுல ஒரு வெளிச்சம். அட, பாதுஷாவா? குடாத்த, எனக்கு பாதுஷான்னு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அவகிட்ட இருக்கிற பணத்தை சிச்சு காக்காவுக்கு கொடுத்தா. சிச்சு ஒரு பெரிய பாதுஷாவை எடுத்து புஜ்ஜிக்கு கொடுத்தா. புஜ்ஜி அந்த பாதுஷாவை 2 கையில பிடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு பெஞ்ச் மேல உட்காந்துக்கிட்டு வேக வேகமா அதை சாப்பிட ஆரம்பிச்சா. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்பாடா எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாதுஷா, இதோட சக்கரை பாக என் நரம்புல எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதோட டேஸ்டுக்கு முன்னாடி அம்மா செய்யற இட்லி நிக்க முடியுமா? இப்படி புஜ்ஜி தினமும் அவங்க அம்மா சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிறது, அதை எடுத்துக்கிட்டு சிச்சு காக்காவோட கடைக்கு போறது, அங்க பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடுறது, இப்படியே அவளுடைய வாழ்க்கையாவ ஓட்டிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் துணி வீட்டு செலவுக்காக அவ பணத்தை சேர்த்து வைக்கிற டப்பாவை பார்த்தா. அந்த டப்பால அவ வச்ச பணத்தை விட கொஞ்சம் பணம் கம்மியா இருந்துச்சு. அடக்கடவுளே, பணம் எங்க போச்சு? நான் கொஞ்ச நாளா செலவுக்கு பணம் எடுக்கவே இல்லையே. திருடனுங்க யாராவது வந்துட்டாங்களா? இருக்காது. அப்படின்னா இந்த வேலை என் செல்ல பொண்ணு புஜ்ஜியோடது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டுக்காக என் சொத்தையே அழிச்சிருவா போலியே. இன்னைக்கு அவளுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு துணிக்குருவி ரொம்பவும் கோவமா வெளியில வந்து பார்த்தா. அங்க புஜ்ஜி இருக்கல. உடனே துணிக்கு சந்தேகமும் வந்துச்சு. ஸ்வீட் சாப்பிட சிச்சுக்காக கடைக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா துணியோட சந்தேகம் நிஜமாச்சு. புஜ்ஜி கையில ஒரு ஸ்வீட்டை பிடிச்சுக்கிட்டு சிச்சு காக்கா கடைக்கு வெளியில உக்காந்துக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ துணிய பார்த்து சிச்சுவுக்கு எல்லாமும் புரிஞ்சுது.
துணிக்குருவி ரொம்பவுமே கோவமா, புஜ்ஜி இங்கதான் இருக்கியா? நல்ல வசமா மாட்டின இரு. அம்மாவோட குரல் கேட்டதுமே புஜ்ஜி பயந்து போய், ஆ அம்மா நீயா? ஆ அம்மா இல்ல, இன்னைக்கு உனக்கு நான் தான் பேய். இவ்வளவு தைரியம் இருந்தா நான் எடுத்து வச்சிருக்கிற பணத்தை திருடிக்கிட்டு வந்து ஸ்வீட் சாப்பிடுவேன். வீட்டுக்கு வா, இருக்கு உனக்கு அப்படின்னு துணி புஜ்ஜியோட காதை பிடிச்சி திருக்கிக்கிட்டு இருந்தா. அப்பதான் சிச்சு காக்கா வந்து, ஐயோ துணி விடு, சின்ன பொண்ணு தானே, தெரியாம ஏதோ பண்ணிட்டா, அதுக்கு போய் இப்படி பண்ற? அவளுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்ல, நீ வாங்கி தரனா அவன் மட்டும் என்ன பண்ணுவா? நீ அவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராத சிச்சோ. நீ குடுக்கற செல்லத்தினாலதான் அவ கெட்டு போயிட்டா. அவ இப்படி திருடெல்லாம் கத்துக்கிட்டா. புஜ்ஜி அழுதுகிட்டே, ஆனா அம்மா நான் ஒன்னும் திருடல அம்மா. நீ எனக்கு ஸ்வீட் வாங்கி தரலங்கிறதுனால நானே எடுத்துட்டு வந்து வாங்கி சாப்பிடுறேன். ஓ அப்ப அது திருடு கிடையாதா? இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு மிளகா பஜ்ஜி ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவும் கோவமா புஜ்ஜிய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா. அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் புஜ்ஜி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டான். ஆனா புஜ்ஜி மாறிட்டாளா? இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எப்பவும் போலவே அவ ஸ்வீட் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சா. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஊர்ல பெரிய பண்டிகை வரப்போகுது. அதனால ஊர்ஜனமே கோலாகலமா இருந்தாங்க. அப்பதான் துணிக்குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. துணி மனசுக்குள்ள, இந்த புஜ்ஜியை எப்படியாவது திருத்தியே ஆகணும். இனி இவ ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாது. இந்த பண்டிகையோட பேரு சொல்லி இனி வாழ்க்கையில அவ ஸ்வீட்டை பத்தி யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன். அப்படி துணி ஒரு பெரிய திட்டத்தையே போட்டா. துணி வீட்டிலேயே ஒரு 10 கிலோ ஜிலேபி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. அந்த ஜிலேபிய புஜ்ஜிக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு நினைச்சும் அப்படி ஊர்க்காரங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சா. பண்டிகை நாளும் வந்துருச்சு. புஜ்ஜி, பண்டிகைக்கு வீட்ல நிறைய வேலைங்க இருக்கு. அதனால நீ இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு வெளியே விளையாடு. எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காத. ஆ சரிம்மா. ஆனா பண்டிகைக்கு என்னம்மா ஸ்வீட் செய்ய போற? அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நீ பார்க்கலாம். புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போனா. இந்த பக்கம் வீட்ல துணி அவளுடைய வேலைய ஆரம்பிச்சா. 10 கிலோ மைதா மாவு, சக்கரை, நெய் இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து கலந்து அவ ஜிலேபி செய்ய ஆரம்பிச்சா. அதுக்கப்புறமா அந்த மாவை நல்ல சுளிசுளியா கொதிக்கிற எண்ணெயில போட்டு தங்க நிறத்துல மாறினதும் அதை பொரிச்சு எடுத்தா. அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி தூவுன. சக்கரை பாகல அதை தூக்கி போட்ட உடனே வீடெல்லாம் ஒரே மனமா இருந்துச்சு. கடைசியில எப்படியோ கஷ்டப்பட்டு 10 கிலோ ஜிலேபியை செஞ்சு முடிச்சா. அதை பார்த்து துணி இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா, அப்பாடா எப்படியோ கடைசியில இந்த 10 கிலோ ஜிலேபியை செஞ்சு முடிச்சுட்ட. புஜ்ஜி வந்ததும் சர்ப்ரைஸ்னு கொடுக்க போற. இதுல இருக்கிற கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கே அவ யோசிக்கணும். அந்த ஜிலேபி எல்லாத்தையுமே அதே பாத்திரத்துல போட்டு தட்டு போட்டு மூடி மேல பரணையில கொண்டு போய் வச்சுட்டா. அன்னைக்கு ராத்திரி நேரம் புஜ்ஜிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அன்னைக்கு பண்டிகை நாளுங்கிறதுனால பக்கத்து வீட்டுல பேசுறதுக்காக துணியும் வெளியில போயிட்டா. இப்படியே ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு. சாயந்தரம் வரைக்கும் விளையாடி விளையாடி சோர்வடைஞ்சு புஜ்ஜி வீட்டுக்கு வந்தா. அவ வீட்டுக்குள்ள வந்தாலோ இல்லையோ ஜிலேபியோட மனம் அவ மூக்க தொலைச்சுது. வீட்டுக்குள்ள வந்த உடனே அவளுக்கு ரொம்பவும் பிடிச்ச அந்த இனிப்பு மனம் வந்ததை பார்த்து, ஆஹா என்னடா வாசம் இது? இந்த வாசம் ஜிலேபி வாசம் மாதிரி இருக்கே. எங்க அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொன்னாங்களே, ஒருவேளை இதுதான் அதா? அப்படி புஜ்ஜி உடனே அந்த வாசம் எங்க இருக்கு அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் ஜிலேபி எங்க இருக்குன்னு தேடினா. சமையல் அறைக்குள்ள தேடினா, படுக்கை அறையில போய் தேடினா. ஆனா எங்கேயுமே ஜிலேபி இல்ல. அதனால புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, வாசம் வந்துகிட்டு இருக்கு, ஆனா ஜிலேபி எங்கேயுமே காணுமே. ஐயோ அம்மா எங்க எடுத்து வச்சிருப்பாங்க? இந்த வாசம் வரும்போது எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு மோப்பம் பிடிச்சு கடைசியில வீட்டு பரணை மேல அதிகமா வாசம் வர்றதுனால உடனே அங்க ஒரு நாற்காலியை போட்டு அது மேல ஏறி நின்னு மேல பரணையில போய் பார்த்து பாத்திரத்தை திறந்து பார்த்தா. அவ்வளவுதான், பரணை மேல பெரிய பாத்திரத்துல நிறைய ஜிலேபி. அவ்வளவுதான், அவ வாழ்க்கையில இவ்வளவு மொத்தத்துல ஸ்வீட் அவ பார்த்ததே கிடையாது. அப்ப புஜ்ஜி, அட இவ்வளவு ஜிலேபியா? சொர்க்கம்னா இதுதான். பாவம் எங்க அம்மா எனக்காக இவ்வளவு ஜிலேபி பண்ணிருக்காங்க. எங்க அம்மா உண்மையிலேயே தங்கம் அப்படின்னு சொல்லி தாமதிக்காம ஒரு ஜிலேபியை எடுத்து அவ சாப்பிட ஆரம்பிச்சா. ஆஹா, வாயில போட்ட உடனே இந்த ஜிலேபி கரைஞ்சி உள்ள போய்கிட்டு இருக்கே. இதோட டேஸ்ட் அமோகம்.
அப்படி ஒன்னு சாப்பிடலான்னு சொல்லி அடுத்து 2 ஆச்சு, 2ங்கிறது அடுத்து 3 ஆச்சு, 3ங்கிறது அடுத்து 4 ஆச்சு. இப்படி கணக்கு எல்லாத்தையுமே விட்டு ஒவ்வொன்னா ஜிலேபி எல்லாமே புஜ்ஜியோட வயிற்றுக்குள்ளார போய்கிட்டு இருந்துச்சு. வெளி உலகத்தை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம புஜ்ஜி அவ பாட்டுக்கு ஜிலேபி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துணிக்குருவி வீட்டுக்கு வந்தா. புஜ்ஜிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா. அப்ப துணி அவ மனசுக்குள்ள, பாவம் புஜ்ஜி வீட்டுக்கு வந்திருப்பா, அவ ஜிலேபிய பார்த்தா எவ்வளவு சர்ப்ரைஸ் ஆவளோ என்னவோ அப்படின்னு பரணிய பார்த்தா துணி. அப்ப அங்க ஒரு நாற்காலி போட்டு இருந்துச்சு. துணி தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. நடக்க கூடாதது எதுவோ நடந்திருக்கும் அப்படின்னு அவ மனசு சொல்லுச்சு. பதட்டமா பரண மேல ஏறி பார்த்தா. அங்க ஜிலேபி டப்பா பக்கத்துல புஜ்ஜி குருவி உக்காந்துக்கிட்டு இருந்தா. வயிறெல்லாம் நிறைஞ்சு அசைய முடியாத நிலைமையில இருந்தா. அவளுடைய முகத்துல பயங்கரமான ஒரு திருப்தி. துணி டப்பாவை பார்த்தா. ஒரு ஜிலேபி கூட இல்ல, எல்லா ஜிலேபியும் காலியா இருந்துச்சு. துணிக்கு இத நம்பவே முடியல. 10 கிலோ ஜிலேபி காலி. கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துருந்த பொண்ணு ராட்சசி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. துணியால அதை நம்ப முடியாம, புஜ்ஜி இந்த ஜிலேபி எல்லாம் என்ன ஆச்சு? என்ன ஆயிருக்குமா? என் வயிற்றுக்குள்ளார போயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுமா. அதை கேட்டு துணிக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்துச்சு. புஜ்ஜி அது 10 கிலோ ஜிலேபி. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக செஞ்சேன். மொத்தத்தையும் சாப்பிடக்கே உனக்கு அறிவு இருக்கா? இப்படி கூட யாராவது செய்வாங்களா? அப்ப புஜ்ஜி அவங்க அம்மாவை பார்த்து அப்பாவித்தனமா சொன்னா, என்னம்மா இது இப்படி சொல்ற? சர்ப்ரைஸ் எனக்கு தானே, அதனாலதான் நான் எல்லா ஜிலேபியையும் சாப்பிட்டேன். ஆனா அம்மா இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணிருக்கலாம்ல. என்னோட வயித்துல இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குமா? இத்தனோண்டு செய்யறதுக்கே நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா என்ன? அத கேட்டதுமே பாவம் துணிக்கு தலையெல்லாம் சுத்தி மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. தான் பொண்ணோட ஸ்வீட் பைத்தியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அப்பதான் துணி புரிஞ்சுக்கிட்டா. நம்ம பொண்ண நம்மளால மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா துணி. ஆனா புஜ்ஜி மட்டும் ஜிலேபி இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்துக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா.